வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தமிழக தேர்தல் களம் சூடுபிடித்து போயிட்டு இருக்குது. கூட்டணிகள்லாம் வந்துட்டு கலச்சு போட்ட மாதிரி இந்த பக்கம் இருக்குது. அதிமுக அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய கூட்டணிகள். திமுக கூட்டணி வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இங்கிருந்து நெறைய பேர் அந்த பக்கம் போற மாதிரியான வாய்ப்புகளும், அங்க துண்டு போடுறாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விக்குறிகளும் அடங்கி இருக்குது. ஸோ இந்த நேரத்துல தொடர்ந்து தமிழகம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகளும் வந்துட்டே தான் இருக்குது. இந்த வீடியோல நாம போல் மித்ரா அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு முடிவ வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரிசல்ட் தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். போல் மித்ரா அவர்கள் வந்துட்டு ஏப்ரல் மாசத்துல ஒரு கருத்து கணிப்பு முடிவு வெளியிட்டிருந்தாங்க. விஜய்க்கு தான் அதிகமான சீட். அவரு தான் வந்துட்டு 100 தொகுதிகளுக்கு மேல பிடிப்பாரு. 2வது இடத்துல வந்துட்டு திமுக பிடிப்பாங்க. 3வது இடத்துல வந்துட்டு அதிமுக பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு கருத்து கணிப்பு முடிவ வெளியிட்டிருந்தாங்க. அவங்க இப்ப 2வது கருத்து கணிப்பு முடிவோட வந்திருக்கிறாங்க. ஸோ யாருக்கான வாய்ப்பு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். போன மாசத்துல அவங்க கருத்து கணிப்பு முடிவு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, முதல்வர் வேட்பாளர் யாரு அப்படின்ற கேள்விக்கு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு 40.8% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. திமுகவினுடைய எம்.கே. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு 25.9% மக்களும், அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு 18.5% மக்களும், பிஜேபியினுடைய அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு 6.9% மக்களும், நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் சொல்லிட்டு 4% மக்களும், மற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3.9% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது வந்துட்டு ஓட்டு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா டிவிகே 36.80% வாக்குகளை பெறுவார்கள். அதிமுக கூட்டணி 28.9% வாக்குகளை பெறுவார்கள். திமுக 26.10% வாக்குகளை பெறுவார்கள். நாம் தமிழர் கட்சி 4.10% வாக்குகளையும், மற்றவர்கள் 4.10% வாக்குகளையும் பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வோட் பெர்சன்டேஜ் சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது தாவேகா டிவிகே 108லிருந்து 123 இடங்கள் வரைக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக கூட்டணி 52லிருந்து 62 இடங்கள் வரைக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திமுக கூட்டணி 43லிருந்து 55 இடங்கள் வரைக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாம் தமிழர் மற்றும் மற்றவர்கள் 5லிருந்து 10 இடங்கள் வரைக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போல் மித்ரா தன்னுடைய 2வது கருத்து கணிப்பு முடிவுல சொல்லியிருக்கிறாங்க. இந்த முறையும் விஜய் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஸ்டெப் மேல போய் விஜய் மேக்சிமம் சீட் பிடித்தார் அப்படின்னா அவர் ஆட்சியவே பிடித்திருவாரு. மினிமம் சீட் பிடித்தார் அப்படின்னா தொங்கு சட்டமன்றம் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுக கூட்டணிக்கு போனா போகுது அப்படின்ற மாதிரி 43லிருந்து 55 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு போல் மித்ராவினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள், 2வது கருத்து கணிப்பு முடிவு. ஸோ நம்மகிட்டே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பிஜேபி சார்ந்த கருத்து கணிப்பு வந்தா மட்டும்தான்ப்பா இவன் சொல்றான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்மளை பொறுத்தளவுல வந்துட்டு கருத்து கணிப்பு முடிவுகள் இந்த கம்பெனி தான் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லி இதுதான் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய பார்வைக்கு வரக்கூடிய எந்த கருத்து கணிப்பா இருந்தாலுமே எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இதுல கூட வந்துட்டு இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலா வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சக்சஸ் பெர்சன்டேஜ் அப்படின்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ ஆனாலுமே வந்துட்டு இது ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறாங்க, எடுத்திருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம சொல்லிடுறோம். இது போக தமிழ்நாடு சார்ந்து 2 கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துட்டு நான் இப்ப பேசிட்டு இருக்கிற டைம் வரைக்கும் 2 கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்குது. ஸோ அதையும் நம்ம வரக்கூடிய நாட்கள்ல நம்முடைய சேனல்ல பகிர்ந்துக்கிறோம். போல் மித்ராவினுடைய 2வது கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது டிவிகே அவர்கள் தான் வந்துட்டு அதிகமான சீட் பிடிக்கிறாங்க. அவங்க மினிமம் சீட் பிடித்தாங்க அப்படின்னா வந்துட்டு தொங்கு சட்டமன்றம் அமையும். மேக்சிமம் சீட் பிடித்தார்கள்னா அவர்கள் ஆட்சியவே பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.